எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் மற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் மற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்கச் செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்கச் செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பினில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பினில் நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இன்றைக்கு பெந்தெகொஸ்தே தின சிறப்பு ஆராதனையாக உலகமெங்கும் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் இன்றைய ஆராதனை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலும் வல்லமையிலும் பலப்படுவதற்கும் புதுப்பிக்கப்படுவதற்கும் இந்த நாளை சிறப்பு தின ஆராதனையாக நடத்தி வருகிறார்கள். நம்முடைய சபையிலும் பாடல், ஆராதனை, தொழுகை மற்றும் செய்தி இந்த அடிப்படையில் நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஈஸ்டர் தினத்திலிருந்து சரியாக 50வது நாளில் வருகிற ஞாயிற்றுக்கிழமையை
பெந்தெகொஸ்தே தினமாக உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபைகள் கொண்டாடி வருகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் பெந்தெகொஸ்தே என்பது யூதர்களுடைய பண்டிகையாக காணப்பட்டது. யூதர்களுடைய பண்டிகைகளில் 7 பண்டிகைகள் மிக பிரதானமாக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அந்த 7 பண்டிகைகளில் 3 பண்டிகைகள் யூதர்கள் எங்கே இருந்தாலும் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்து கொண்டாடுவார்கள். சில பண்டிகைகளை அவர்கள் இருக்கிற இடங்களிலே கொண்டாடுவார்கள். ஆனால் 7 பண்டிகைகளில் 3 பண்டிகை. ஒன்று பஸ்கா பண்டிகை, 2 இந்த பெந்தெகொஸ்தே பண்டிகை, வாரங்களின் பண்டிகை என்றும் இதற்கு பெயர் உண்டு, 3 கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளை உலகமெங்கிலும் இருக்கிற யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்து தங்கள் தேசத்திலே திருச்சபையிலே இணைந்திருந்து கொண்டாடுவது வழக்கம். இந்த 3 பண்டிகைகள் மிகவும் பிரதானமானது. அன்பானவர்களே, சீனாய் மலையிலே ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்த அந்த நாட்களை நினைவு கூறும்படியாக வாரங்களின் பண்டிகையாக 7 வாரங்கள் இந்த பண்டிகையை அனுசரிப்பார்கள். 50வது நாள் பெந்தெகொஸ்தே பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இந்த 50 நாட்கள் வேதத்தை தியானிப்பது, அவைகளை வாசிப்பது, அந்த வசனங்களுக்கு தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்வது என்ற ஒரு அர்ப்பணிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் பெந்தெகொஸ்தே என்பது ஒரு அனுபவம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம், மேல் வீட்டறையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் மீது அமர்ந்து அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்து அந்நிய பாஷைகளிலே பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடந்த வாரங்களிலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரித்துவத்தில் 3ஆம் நபராக செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து திருச்சபையிலே தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே அசைவாடி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். அந்த இறங்கி வந்த நாள் பெந்தெகொஸ்தே நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். நான் போன பின்பு அவர் வருவார், சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் தேற்றரவாளனை சத்திய ஆவியானவரை அனுப்பின நாள் இந்த பெந்தெகொஸ்தே நாள். இந்த நாளை திருச்சபைகள் ஏன் நினைவு கூறுகிறார்கள்? ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒரு விசை எங்களுடைய சபையிலே மறுபடியும் இறங்கி வரட்டும். அன்றைக்கு சோர்ந்து போயிருந்த திருச்சபை, முடங்கி போன பின்வாங்கி போன அந்த திருச்சபையை உம்முடைய ஆவியானவரால் நிரப்பி அசாதாரண காரியங்களை நீர் ஆண்டவர் திருச்சபையை கொண்டு செய்தீரே, எங்களுடைய சபையிலும் அப்படிப்பட்ட வல்லமை ஊற்றுவீராக என்று திருச்சபைகள் இந்த பெந்தெகொஸ்தே தினத்தை சிறப்பு ஆராதனையாக அனுசரிக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய சபைக்கு மனம் இறங்குவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனையோ தடைகளை, போராட்டங்களை கடந்து நாம் இந்த திருச்சபையிலே ஊழியத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நேரம் உற்சாகம், ஒரு சில நேரம் மன சோர்வு. ஆனால் நமக்கு நல்ல ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தட்டி கொடுக்கிறவர், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ அடைய வேண்டிய இலக்குகள் அதிகம் உண்டு என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பாராக, நடத்துவாராக. இந்த நாளிலே பெந்தெகொஸ்தே தினத்திற்கான செய்தியை நான் இதற்கு முன்பாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியோடு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். கவனமாய் கேட்க மிக அன்போடு கூட விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் அந்த பெந்தெகொஸ்தே நாளில் நடந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு நான் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை வைக்கப் போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 வேத பகுதியை தொடர்ந்து வாசிக்கப் போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். 2ஆவதான வேத பகுதி பெந்தெகொஸ்தே அனுபவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிற பழைய ஏற்பாட்டின் சம்பவம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையாய் தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்கள் அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாக்கினாரானபடினால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் சம்பவத்தில் கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகொஸ்தே அனுபவத்தில், பெந்தெகொஸ்தே நாளில் கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த 2 இடத்திலும் கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்தார். கொஞ்சம் கவனிங்க, இது ஒரு பைபிள் ஸ்டடி போல இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நமக்குள் பெந்தெகொஸ்தே நாளின் அனுபவம் நமக்குள் வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாபேலின் அனுபவம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. பெந்தெகொஸ்தே நாளின் அனுபவம் நமக்குள்ள வரணும். கொஞ்சம் கவனமா நீங்க கேட்டீங்கன்னா தான் நம்ம எந்த அனுபவத்தில் இருக்கிறோம், எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நம்மால் நிதானிக்க முடியும். இந்த 2 சம்பவங்களிலும் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனால் இந்த 2 சம்பவங்களிலும் கர்த்தர் இறங்கி வந்ததினால் நடந்த நிகழ்வுகள் வித்தியாசமானவைகள். பாபேல் கோபுர சம்பவத்திலும் கர்த்தர் இறங்கி வந்தார், பெந்தெகொஸ்தே நாளிலும் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனால் நிகழ்வுகள், பாதிப்புகள் வித்தியாசமாக இருந்தது. ஒரு கூட்டம், பாபேல் கூட்டம், கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் கூடின கூட்டம். இன்னொரு கூட்டம், பெந்தெகொஸ்தே நாளின் கூட்டம், கர்த்தருக்கு மகிமையுண்டாக கூடி வந்திருக்கிற கூட்டம். கூட்டம் 2 வகை. ஒரு கூட்டம் கர்த்தருக்கு பிரியமானதை யோசிக்கிற செய்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் கர்த்தருக்கு எதிராக விரோதமாக சிந்திக்கிற செயல்படுகிற கூட்டம். 2 கூட்டத்தில் கர்த்தர் இறங்கி வருகிறார். 2 கூட்டத்தில் இறங்கி வந்து அவர் செயல்படுகிற செயலில் மாற்றங்கள் உண்டாகிறது. இன்னைக்கும் கர்த்தர் நம்முடைய சபையில் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இறங்கி வருகிறார். இறங்கி வருகிற சபையிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாத பெந்தெகொஸ்தே அனுபவத்தின் ஆசீர்வாதம் நமக்குள் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை நான் பாரத்தோடு உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஆண்டவர் நடுவில் இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் கண்டிப்பாய் நடுவில் வருவார். 120 பேர் மத்தியில் இறங்கி வந்த தேவன் நம் மத்தியிலே கண்டிப்பாய் வருவார். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் இறங்கி வருகிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் பழைய ஏற்பாட்டின் அனுபவத்தில் இல்லாமல் புதிய ஏற்பாட்டின் சம்பவமாகிய பெந்தெகொஸ்தேயின் அனுபவத்தில் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதன் மூலம் பல குறிப்புகளை நான் எடுக்கலாம். நேரம் கருதி நான் 3 குறிப்புகளுக்குள்ளாய் நான் கொண்டு போகிறேன். கவனியுங்கள், இந்த பாபேல் சம்பவத்தில் கூடின கூட்டத்தின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? பெருமை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். நோவா காலத்திலே ஜலப்பிரளயம் உண்டானது. நோவா காலத்தின் ஜலப்பிரளயத்துக்கு அடுத்து நடந்த முக்கியமான சம்பவம் இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். நோவா ஜலப்பிரளயத்தில் என்ன நடந்தது? பூமி எங்கும் இருக்கிற ஜனங்கள் பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்தபடினாலே தேவன் தேசத்தை சுத்திகரிக்க சித்தம் கொண்டார். ஜனங்களை எச்சரிக்க, ஜனங்களை பரிசுத்தப்படுத்த ஒரு தண்டனையை அனுப்பினார். பூமி எங்கும் ஜலப்பிரளயம்.
எல்லா மலைகளும் அந்த ஜலத்தினாலே மூழ்கத்தக்கதாக முழு பூமியை ஜலத்தினாலே மூழ்கடித்தார். ஆனால் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு வழியை வைத்தார். நோவாவின் மூலமாய் ஒரு பேழை ஆயத்தப்படுத்தினார். பாவத்தில் இருந்த மக்கள் நோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. பாவத்திலும் கீழ்ப்படியாமையிலும் தொடர்ந்து இருந்தார்கள். நடந்தது என்ன? வானத்தின் மதகுகள் திறவுண்டன, பூமியின் ஆழங்களும் திறவுண்டன. ஜலப்பிரளயம் பூமியை நிரப்பியது. அநேகர் பாவத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் செத்து மடிந்தார்கள். தேவன் பூமியை சுத்திகரித்தார். மறுபடியும் ஆண்டவர் நோவாவின் மூலமா ஒரு ஜனக்கூட்டத்தை பெருக பண்றார். சேம், காம், யாப்பேத், நோவாவினுடைய 3 பிள்ளைகள் மூலமாய் மறுபடியும் பூமியிலே ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கிறார்கள். கவனியுங்கள், இப்படி பெருகுகிற மக்கள் மத்தியிலே அந்த ஜலப்பிரளயம் நன்றாக நினைவுக்கு இருக்கிறது. ஏன்னா வெரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த சந்ததி, அப்பா தாத்தா சொல்லி அந்த சந்ததிக்கு நல்ல பசுமையா நினைவு இருக்கிறது இந்த ஜலப்பிரளயம். இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இனி என் ஜனங்கள் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தமாக எனக்கு பிரியமாக வாழ்வார்கள், தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடுவார்கள் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் இந்த பாபேல் சம்பவம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜனங்கள் ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். வாசித்த வசனங்களை எல்லாம் மறுபடியும் சுட்டி காட்ட நேரம் இல்லை. அந்த கோபுரம் எந்த அளவுக்கு உயரமானது? வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு உயரமானது. அப்படி என்றால் இவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கிறது? மறுபடியும் ஒருவேளை ஜலப்பிரளயம் வருமானால், மறுபடியும் இந்த பூமியை அழிக்க தேவன் கோபப்பட்டு ஒரு தண்டனையை அனுப்புவாரானால், நம்மை காத்துக்கொள்ள நாம் பாதுகாப்பா இருக்க ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அந்த கோபுரத்தை கட்டி நாம் வானத்துக்கு எட்டும்படியாக உயர்ந்து இருப்போம். தேவன் என்ன நினைத்தாலும் கோபம் கொண்டாலும் நாம் பாதுகாப்பாக இருக்கும்படி நாம் முயற்சி எடுப்போம் என்று கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார். அதாவது தேவன் அனுப்புகிற சிக்ஷை, தண்டனை திருந்துவதற்கும் தாழ்த்துவதற்கும். ஆனால் பெருமையாக செயல்படுகிற கூட்டமாய் பாபேலின் கூட்டம் காணப்பட்டது. இன்றைக்கும் அன்பானவர்களே, சபைக்குள்ளும் சபைக்கு வெளியேயும் தேவன் சில நேரம் திருந்துவதற்கு, தம்முடைய சமூகத்தில் தாழ்மையை நடந்து கொள்வதற்கு சிக்ஷைகளை, தண்டனைகளை அனுமதிக்கிறார். ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்பதற்கு பதிலாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுய முயற்சிகளில் இறங்குகிறார்கள். தங்களுடைய சுய பலத்தை, மனித பலத்தை அவர்கள் நாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? செம்மையானவனாக படைத்தார். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக மாறினான்? தந்திரமுள்ளவனாக மாறினான். செம்மையானவன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனையே நம்பி இருக்கிறவன், தேவனையே சார்ந்து வாழுகிறவன், தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவன். இதுதான் செம்மையானவன். அவனுடைய வழிகள் எல்லாம் செம்மையானவைகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்குனாராம்? அவரையே நம்பி இருக்கத்தக்கதாக, அவருக்கு பிரியமாக வாழத்தக்கதாக மனுஷனை உண்டாக்குனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களோ உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தந்திரமாக வாழ்கிற மக்கள் கூட்டமாய் மாறி போனார்கள். பாபேல் மக்கள் செம்மையாக கர்த்தருக்கு முன்பாக வாழாமல் தந்திரமாக வாழ்கிற ஒரு மக்கள் கூட்டமாய் காணப்பட்டார்கள். சகோதரனை, சகோதரியே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? செம்மையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தந்திரமாக மனுஷனை ஏமாற்றுவது போல கர்த்தரையும் ஏமாற்றி விடலாம். இங்கே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, சபைக்குள்ள சபைக்கு வெளியே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு ரெட்ட நிலையாக இருக்கிறதா அருமையானவர்களே? அல்லது செம்மையாக இருக்கிறதா? பெந்தெக்கோஸ்தையின் அனுபவம் நமக்குள் வரணும். ஆமென் சொல்லுங்க. பாபேலில் நடந்தது என்ன, பெந்தெக்கோஸ்தே நாளில் நடந்தது என்ன? இதுதான் ஒப்பீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், பெந்தெக்கோஸ்தே நாளில் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி காத்திருந்தார்கள். ஏற்கனவே நாம் கடந்த வாரம் அதை தியானித்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். பிரசங்கம் பண்ணுவதற்காக சபைக்கு போகவில்லை, பாட்டு பாடுவதற்காக சபைக்கு போகவில்லை. தங்களை தாழ்த்தி தேவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்துக்கு போனார்கள்.
அவருடைய நம்பிக்கை கர்த்தர் வீண் போக்கவில்லை. பெந்தைக்கோஸ்தை நாளில் கர்த்தர் இறங்கி வந்தார். அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை தருகிறார். கிருபையை தருகிறார். சிலர் சபைக்கு வந்தாலும் அந்த பெருமை அவர்களை விட்டு போகவே இல்லை. தாழ்மை அவர்களுக்குள்ள கடந்து வரணும். சீஷர்கள் ஆரம்பத்தில் தந்திரமாக தான் செயல்படுகிறவர்களாக இருந்தாங்க. இயேசுவோடு கூட இருந்தாலும், ஊழியத்துக்கே வந்தாலும் தந்திரமாக அவங்க செயல்படுறவங்களாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீ என்னதான் தந்திரமாக நீ செயல்படு. முழுவதும் பிரயாசப்பட்டு மீனை பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே பிரயாசப்பட்ட நான் வந்ததுனால தான் படகு ரொம்பிச்சு. இப்போ மறுபடியும் மீன் பிடிக்கிறேன்னு போகிறேன், ஒன்றும் கிடைக்காது. உன் தந்திரம், உன்னுடைய பிரயாசம் அது பெருசாக பலனை தராது. ஆனால் நான் உங்கூட இருந்தேன்னா, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீ நினைக்கிறதற்கும் நீ திட்டமிடுவதற்கும் மேலாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆரம்பத்தில் சீஷர்கள் தந்திரமாக தான் இருந்தாங்க, சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல ஆண்டவர்கிட்ட. ஆனால் கற்றுக் கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறமா அவங்க சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நீர் இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். ஆண்டவரோட சமூகத்தில் வந்து காத்திருந்தாங்க. ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தாதான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆமென். யாக்கோபு ஆரம்பத்தில் தந்திரமாக நடந்தான். தகப்பனை ஏமாத்தனான், சகோதரனை ஏமாத்தனான், லாபான் மாமனாரை ஏமாத்தனான், மனைவியை ஏமாத்தனான். ஏமாத்துறதே அவன் தொழில். ஆனால் புரிஞ்சுக்கிட்டான், இதெல்லாம் எனக்கு நிலையாக இருக்காது, நான் சம்பாதித்ததெல்லாம் வீணாக போகுது. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடவே மாட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நிரந்தரமான ஆசீர்வாதம்ட்டு யாக்கோபு கற்றுக்கொண்டான், பிடிச்சுக்கிட்டான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு பேர் வச்சார். இனி உன் பேர் என்ன? இஸ்ரேல். இதுக்கு முன்னாடி நீ யாரு? யாக்கோபு, எத்தன், ஏமாற்றுகிறவன், தந்திரமானவன். ஆனால் இப்பொழுதோ நீ தேவனுக்கு பிரியமானவன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சீஷர்கள் தங்களை திருத்தி கொண்டார்கள், யாக்கோபு தன்னை திருத்தி கொண்டான். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய ஆண்டவரை சுய புத்தி, உலக அறிவு இவைகளை சார்ந்து கொண்டு ஆண்டவரை தந்திரமாக நடக்காம தேவனையே சார்ந்து நாங்கள் வாழணும். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் பாபேல் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று அவர்கள் பேசுகிறார்களாம். ஆண்டவர் இறங்கி வராரு, பாபேல் மக்கள் என்ன பேசுகிறாங்கப்பா அப்படின்னு கவனித்து பார்க்குறாரு. அவங்க பேசிக்கிறாங்க, நான் செய்ய நினைக்கிறத யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. இப்பயும் வீட்டுக்குள்ளே இறங்கி வரார். வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறீங்க கர்த்தர் பார்க்குறார். சபைக்குள்ளே இறங்கி வரார். சபையில் என்ன நீங்கள் பேசுகிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் செய்ய நினைத்தது தடைபடாதல்ல, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எட்வர்ட் ஜான் ஸ்மித். யார் இவர்? உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல் டைட்டானிக்கை உருவாக்கியவர். இந்த கப்பலை வடிவமைக்கும் போது இந்த ஜான் ஸ்மித் மிக அதிகமாக நேரத்தை செலவழித்து, ஒருவேளை இந்த கப்பல் பிரயாணத்தில் ஏதாகிலும் ஆபத்து வருமானால், இந்த கப்பல் சேதமானாலும் இந்த கப்பல் மூழ்கிவிடக் கூடாது என்று அதற்கு எக்ஸ்ட்ரா சில வழக்கமாக கப்பல்களில் இருக்கிற பாதுகாப்பு காரியங்களை காட்டிலும் அதிகமான பாதுகாப்பு காரியங்களை ஏற்படுத்தினார். இந்த டைட்டானிக் கப்பல் மிக பாதுகாப்பான கப்பல். இந்த கப்பலுக்கு அவர் பெயர் வைத்தார் மூழ்காத கப்பல் அப்படின்னு பெயர் வைத்தார். அவ்வளவு சொகுசாக பணக்காரர்கள் எல்லாம் போகிறதுக்காக அந்த கப்பலை ஆயத்தப்படுத்தினார். அந்த பிரயாணத்துக்கு முன்னாடி ஜான் ஸ்மித் சொல்லுகிறார், இந்த கப்பலை கடவுளே நினைத்தாலும் உடைக்க முடியாது, மூழ்கடிக்க முடியாது. பெருமையாய் சொன்னார். நடந்தது என்ன நமக்கு நல்லா தெரியும். ஒரு பனிப்பாறையில் டைட்டானிக் மோதி 2ஆக உடைந்து கப்பல் மூழ்கியது. அதில் பிரயாணம் செய்த யாவரும் இறந்தே போனார்கள். பெருமையான பேச்சு. கர்த்தர் இறங்கி வருவார். பாபேலுக்குள் கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த பெருமையான காரியங்கள் அவர்களுக்குள் காணப்படுகிறதை பார்க்கும் பொழுது அதை சிதறடிக்கும்படி, அதை வாய்க்காமற் போக பண்ணும்படி கர்த்தர் இறங்கி வந்தார்.
ஆனால் தாழ்மையாய் பெந்தகோஸ்தே நாளிலே தேவ ஜனங்கள் கூடினார்கள். தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிறவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கும் தங்களுக்கும் இருக்கிற உறவை சரிப்படுத்திக் கொள்ள தங்களை அர்ப்பணித்து கூடி வந்தார்கள். கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். தம்முடைய மகிமையான வல்லமை அங்கே ஊற்றினார். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுறோம்ப்பா. ஒரு விஷயம் நாங்கள் மன்றாடுறோம். எங்களுடைய இருதயத்துக்குள்ள பெருமை வருமானா ஆண்டவரே, சாத்தான் ஒருவேளை எங்களுக்குள்ள அந்த பெருமையான குணத்தை கொண்டு வருவானா, நாங்கள் உடனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. நாங்கள் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. அவனை நாங்கள் விரட்டி அடிக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். எங்களுக்குள்ள தாழ்மையின் சுபாவம் இன்னைக்கு மாத்திரம் இல்லப்பா, நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருகிற வரைக்கும், எங்களுடைய கண்களை மூடுகிற வரைக்கும் எங்களுக்குள்ள தாழ்மையின் ஒரு அபிஷேகத்தை தர. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த பெருமையான குணம் இருக்கு இல்லைங்களா, இந்த பெருமையான குணம் இன்னொரு தவறான சிந்தனையை அந்த பாபேல் மக்களிடத்தில் கொண்டு வந்தது. கவனிக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேராக நம்மை நடத்துமா. ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையா இருக்க பிரயாசப்படுங்க. தவறு செய்வதற்கு இடம் கொடாம இருங்க. அதனால்தான் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுது, பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருங்கள். கொஞ்சம் இடத்தை கொடுத்தா போதும், அவன் மடத்தையே பிடிச்சிருவான். நீங்க கொஞ்சம் வாப்பா உக்காருப்பா அப்படின்னா படுக்க போட்டே படுத்துருவான். முடிஞ்சு போச்சு கதை. மடத்தை பிடித்து விடுவான்னா என்ன அர்த்தம்? உங்களை துரத்திடுவான். அந்த இடத்துக்கு அவன் சொந்தக்காரனா மாறிடுவான். பெருமை என்பது பிசாசின் சுபாவம். ஏன்னா தேவ தூதர்கள் எல்லாம் கர்த்தர் படைத்தார். தேவ தூதர்கள் படைக்கும் போது இருக்கிறதுலையே பிரதான தூதனா ஒருத்தனை படைத்தார். அவன் பேர் தான் கேருப். அவனுக்கு கீழே கேப்ரியல், மெகாவேல் இருந்தாங்க. இந்த 3 தூதர்களுக்கு கீழே கேருபீன்கள், சேராபீன்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்களின் கூட்டம் இருந்தது. இருக்கிறதுலையே தூதர்களையே ஹையஸ்ட் பொசிஷன் கேருப். இந்த கேருபு எந்த அளவுக்கு சிறந்தவனா கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தாரோ, அவனுக்குள்ள தாழ்மை இல்லாமல் அவனுக்குள்ள பெருமை வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு தெரியுங்களா? நான் என் சிங்காசனத்தை தேவனது சிங்காசனத்துக்கு மேலாக கொண்டு போகிறேன். அவனுடைய இருதயத்தில் என்ன சிந்தனை தெரியுமா? நான் தேவனுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா தேவனுக்கு மேலே நான் போயிடுவேன். இதுதான் அந்த கேருப்புக்குள் வந்த சிந்தனை. ஒரு தவறு அவனை முற்றிலுமாக அவனை இடர்களுக்குள்ளே நடத்திடுச்சு. அங்கிருந்து தள்ளப்பட்டவன் தான் இங்கே சாத்தானா வந்து உட்காந்துட்டு இன்றைக்கும் பூமியை மனுஷனை கெடுத்துட்டு இருக்கிறான். பாபேலுக்குள்ளே நுழைஞ்சான். வான் உயர கோபுரத்தை கட்டுப்பா. ஏன் கட்டுன்னு? தேவன் எங்கே இருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, தேவன் வானத்தில் இருக்கிறார். நீ போ, வானத்துக்கு போயிடு, கடவுளுக்கு ஈக்குவலா மாறு. இன்னைக்கு மனித கடவுள்கள் நிறைந்திருக்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தமான கடவுளை பயபக்தியாய் மனிதன் தேடி சென்ற காலங்கள் மாறி இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே கடவுள் வந்துருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கிறவங்க எல்லாம் கடவுள். மனித கடவுள்கள் சாத்தான் தூண்டி விடுறான். நீதான் கடவுள். கடவுளுக்கு விரோதமா மனிதர்கள் கூட்டத்தை எழுப்புறான். ஒரு பெருமை அந்த பாபேல் மக்களுக்குள்ள வந்தது. என்னாச்சு? இன்னும் அவர்களை அப்படியே இடர்களுக்கு நேரம் கொண்டு போச்சு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது போய் என்னப்பா ஆக போகுது அப்படின்னு இருக்காதீங்க. கப்பலுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை போனால் போதும், முடிஞ்சு போச்சு, கப்பலை முழுகிடும். ஒரு சின்ன இடரல் உங்களுக்குள்ள வருவதற்கு சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா போதும், படிப்படியாக உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் மடத்தையே பிடிச்சிருவான் அவன். ஆரம்பத்திலேயே அந்த முளையிலேயே அந்த முட்களை கிள்ளி எறிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆதி பெற்றோரை ஆண்டவர் எப்படி படைத்தார்? தேவனது சாயலா படைத்தார். டெய்லி அவங்களோடு வந்து பேசிட்டு இருந்தார். இதோட வேற என்ன வேணும்? டெய்லி ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வராரா? என் வீட்டுக்கு வராரா? தேவ சத்தத்தை நீங்க டெய்லி கேட்குறீங்களா? நான் கேட்குறேன்னா வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். ஆனா ஆதாம் காலத்துல பைபிள் கிடையாது. தேவன் நேரடி ஆதாமோடு வந்து இடைப்பட்டார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? சத்தத்தை கேட்டான் ஆதாம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. உள்ள நுழைஞ்சா சாத்தான். உள்ள நுழைஞ்சு என்ன தெரியுமா சொன்னான்? வேற என்னன்னு சொல்லல அவன். நீங்கள் இந்த கனியை புசித்தால் நீங்க தேவனுக்கு சமமா மாறிடுவீங்க.
நீங்கள் தேவனாக மாறிவிடுவீர்கள், தேவர்களாவீர்கள். அந்த சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா, முதல்லையே நீங்கள் வரக்கூடாது, வெளியே போ, அவனுக்கு இடமே கொடுத்துருக்கூடாது, அவன் கூட கான்வர்சேஷன், பேச்சு தொடர்பு இருந்திருக்கக்கூடாது. உட்கார வச்சு நல்ல விருந்து போட்டு பேச ஆரம்பித்தாங்க. சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால என்னாச்சு, நீ தேவனை போலவே மாறிடுவப்பா, இந்த கனியை புசிச்சுப்பார். அவனுக்குள்ள ஒரு ஆசனை வந்துச்சு. தாழ்மை இருந்திருக்கணும் ஆதாம் ஏவாளுக்குள்ள. எனக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இத்தனை என்னை நினைக்கிறதுக்கு, என்னை விசாரிக்கிறதுக்கு, என்னை இவ்வளோ ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு தாழ்மையாக இருந்திருக்கணும் ஆதாம் ஏவாள். ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்களா, கொஞ்சம் இடம் கொடுத்தவொன்னே அந்த பெருமை ஆக்டிவேட் ஆகிடும். அது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியா, இந்த கனியை சாப்பிட்டா அப்போ நான் தேவனை போல மாறிடலாமா? போ சாப்பிட. தந்திரமான சாத்தான் ஆதாம் ஏவாளை தந்திரத்தில் வீழ்த்தி விட்டான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் 2வது குறிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கவனமாக இருங்கள். பாபேலின் காலத்தில் மக்கள் பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள், தாழ்த்தாதவர்களாக இருந்தார்கள், தேவனை சார்ந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். கடவுளுக்கு சமமாக மாறலாம் அப்படின்ற ஒரு நினைவு அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அப்போஸ்தல நடபடிகளிலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், சீஷர்கள் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவ சமூகத்திலே கூடி, தேவனே நாங்கள் உம்மை போல மாறணும், அந்த இழந்து போன தேவ சாயலை நாங்கள் மறுபடியும் பெறணும், எங்களை மறுபடியும் நீர் புதுப்பியும், எங்களை உயிர்ப்பியும் என்று அவர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே காத்திருந்தார்கள். இவர்களை சந்திக்க கர்த்தர் இறங்கி வந்தார். அவர்களை, பாபேலை தண்டிக்க இறங்கி வந்த தேவன் பெந்தெகோஸ்தே நாளில் ஆசீர்வதிக்க இறங்கி வந்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் பக்கத்தில் கர்த்தர் வரார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறாரா அல்லது உங்கள் மீது கோபப்படுகிறாரா? பெந்தெகோஸ்தேயின் அனுபவம் நமக்குள் உண்டாகட்டும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. 2வது காரியம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். 4ஆம் வசனம், பாபேல் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். எங்க பேர் வரணும். கொஞ்சம் கவனிங்க இந்த வார்த்தைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட கர்த்தர் பட்சமாய் பேசுவாராக. எனக்கு பேர் வரணும், நான் யாருன்னு தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிலர் ஆக்ட் பண்றது, நடந்து கொள்றது காரியம் எப்படி இருக்குதுன்னா, நான் யாருன்னு தெரியணும் சபைக்கு. நான் யாரு? நீ யாரு? கரெக்டாக பைபிள் சொல்ற ஆன்சர், நீ மண்ணு. கொஞ்ச நாள்ல நீ யாரா மாறிட்டு போற? மண்ணு. ஒண்ணுமே இல்லாமல் போயிட போகுது. பைபிள் நமக்கு சொல்ற ஆன்சர், இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு அவ்வளோதான். ஆனால் அந்த மண்ணோடு மண்ணாய் போகிற மனிதனுக்குள் எத்தனை அந்த காரியங்க பாருங்க. வானம் உயர கோபுரத்தை கட்டுறதுக்கு அவங்க என்ன நோக்கம், அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு பேர் உண்டாக வேண்டும். இந்த வானம் உயர கோபுரத்தை கட்டணும்னா அதுக்கு சமபூமி தேவை. அதனால பூமி எங்கோ அலைந்து திரிகிறாங்க, இடத்தை தேடுறாங்க, எங்கேயாவது நமக்கு சமபூமி கிடைக்குதா? அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து மேடு குன்று பள்ளம் அதெல்லாம் இந்த இடத்துல கட்ட முடியாது கோபுரத்தைன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, சினையார். அந்த சினையரை கண்டுபிடிச்சோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓகே, நம்ம எடுத்த பிரயாசம் வாய்த்தது, வாங்க நம்ம கோபுரத்தை கட்டி நமக்கு ஒரு பேர் உண்டாக்கலாம், நம்ம பேர் இந்த கோபுரத்தில் தரிக்கலாம், நம்ம யாருன்றதை காட்டலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாங்க. சீஷர்கள் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறார்கள். நான் யார் என்று தெரிய வேண்டும் என்பதற்கு அல்ல, என் இயேசு யார் என்று தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர், என் பேர் புகழுக்காக அல்ல, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, சமாரியாவில் மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, யூதேயாவில் மாத்திரமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆதலால் அந்த பரிசுத்த ஆவியின் பலனை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு பேர் புகழ் உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்ல, இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்க எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வர. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். 2 இடத்துக்கு கர்த்தர் இறங்கி வராருங்க. பாபேலுக்கு இறங்கி வராரு, பெந்தெகோஸ்தே நாளுக்கு இறங்கி வரார். பாபேலுக்கு இறங்கி வந்த தேவன் அங்கே அந்த கோபுரத்தை தரைமட்டமாக்கினார். ஆனால் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்த தேவன் சீஷர்களுக்கு பக்கபலமாக பக்கத்தில் நிற்கிறார். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்காக அல்லப்பா, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாம மாத்திரம்
மகிமைப்படணும். யோவான் ஸ்நானகன் சொல்றான், நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். பிரதர் சிஸ்டர், சபையிலையோ எங்கே வேணுமானாலும் நீங்கள் செயல்படும்போது தாழ்மையாக அன்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நான் யாருன்னு சபைக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் இடிச்சிருவார் அந்த இடத்த. அந்த அஸ்திபாரம் நிற்காது, அந்த கட்டடம் வளராது. கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை யாருன்னு தெரியணும், நான் யாருன்னு காட்டுவேன். கஷ்டம். ஆண்டவரே, என் பேர் வரலன்னா பரவாயில்லப்பா, உம்முடைய சித்தம் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. உம்முடைய நாம மகிமைப்படணும். என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும். கர்த்தர் உன் பக்கத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. நீ ஒரு செங்கலை எடுக்கும்போது கர்த்தர் நிலக்கீழே எடுத்து கொடுப்பார். நீ கட்டுகிற அந்த கட்டிட பணியிலே, நீ முயற்சிக்கிற அந்த பிரயாசங்களிலே, ஊழியத்திலே கர்த்தர் உனக்கு பக்கபலமாக இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சுய பலம், மாம்ச பலம், சொந்த பேரு புகழ் இதெல்லாம் வாய்க்காது. பிரதர் சிஸ்டர், கர்த்தரை சார்ந்து கொள். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எனக்கு ஒரு பேரும் புகழும் வானாப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேறினா, சபையில் உம்முடைய நாம மகிமைப்பட்டா, இந்த ஊரில் உம்முடைய ஆண்டவர் நாமம் உயர்த்தப்பட்டா அது போதும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான் என்று பார்க்கிறோம். அவன் கர்மேலுக்கு வரான், தன்னுடைய பேர் புகழுக்காக என்ன பண்றான்? ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுறான். தாவீது அரண்மனையில் இருக்கிறான், சவுல் அரண்மனையில் இருக்கிறான். அவன் ஒரு ஸ்தம்பத்தை நாட்டி தன்னுடைய பேரை வைக்கிறான். தாவீது அரண்மனையில் இருக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், நான் நல்ல ஒரு கேதுரு வீட்டில் படுத்துட்டு இருக்கிறேன், ஆனால் தேவனது உடன்படிக்கை பற்றி திரைகளின் நடுவில் இருக்கிறதே, தேவனுக்காக ஒரு ஆலயம் இல்லாமல் இருக்கிறதே. ஆண்டவரே, என் பேருக்கு ஜெயஸ்தம்பம் வேணாம், நீர் இறங்கி உலாவுவதற்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணும். ஆமென் சொல்லுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆலயத்தை நான் எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க. இந்த தாவீது கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, உன் தலைமுறையில் சிங்காசனத்தில் உட்கார்ற புருஷன் இல்லாமல் போகவே மாட்டான். எத்தனை தலைமுறை வந்தாலும் உன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாராவது அந்த சிங்காசனத்தில் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. தேவன் மகிமைப்படணும்னு, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும்னு நினைச்ச தாவீதுக்கு ஒரு நிலையான சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். என் பேர் வரணும், என்னுடைய புகழ் வரணும் அப்படின்னு நினைச்ச சவுலுக்கு அடுத்த தலைமுறையே இல்லாமல் போயிடுச்சு. யோனத்தான் கூட ராஜாவா மாறல. சவுலனுடைய குமாரன் யோனத்தான் கூட ராஜாவா மாறல. அவனுடைய சந்ததி தலைமுறை அப்படியே இதுவாயிடுச்சு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு நடுக்கத்தோடு, ஆண்டவரே, என் பேர் புகழுக்காக இந்த சபையிலையோ இந்த ஊர்லேயோ நான் எதையும் செய்யறதுக்கு இல்லைப்பா, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடக்கணும். ஆண்டவரே, ஐயா, நான் என்னை மறைத்து கொள்ளுகிறேன், நீர் என் மூலமாய் வெளிப்படுவீராக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நான் 3வது குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் தங்களுடைய பேருக்காக புகழுக்காக செயல்படாமல் தேவனது நாமத்தின் மகிமைக்காக செயல்பட்டதுனால தான் தேவன் அவர்கள் பக்கத்தில் இறங்கி வந்து வல்லமையா அவர்கள் அபிஷேகித்தார், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினார். அப்படி பார்த்தோம். அதற்கு கடந்த வாரம் நான் கொடுத்த செய்தியினுடைய ஒரு சம்பவத்தை உதாரணமாக எடுக்கிறேன். 40 வயதுடைய சப்பானி தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன். அவனை பார்த்து பேதுரு சொல்றான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. உடனே அந்த சப்பானி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் திரள ஓடோடி வர்றாங்க. இந்த சப்பானியை பார்க்கறாங்க, ஆச்சரியமா பார்க்கறாங்க. அந்த சப்பானி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரு பக்கம் பேதுரு கையை பிடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் யோவான் கையை பிடிச்சிட்டு இருக்கிறான். 2 பேரை கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். சப்பானியை பார்க்கறாங்க, அதுக்கடுத்து பேதுருவை பார்க்கறாங்க, யோவானை பார்க்கறாங்க. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. கவனிங்க, நான் யார் தெரியுமா? நான் தான் பிரதான அப்போஸ்தலன் அப்படின்னு பேதுரு சொல்லல. நான் யார் தெரியுமா? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன். நான் தான் ஸ்பெஷல் ஆண்டவருக்கு அப்படின்னு யோவான் சொல்லல.
இவங்க 2 பேரும் சொல்றாங்க, எங்க சுய சக்தியில கிடையாது, எங்க சுய பக்தியில கிடையாது. நீங்கள் எந்த இயேசுவை கொலை செய்தீர்களோ அந்த இயேசுவின் நாமத்தினாலேயே இவன் சர்வாங்க சுகத்தை பெற்றவனாய் உங்களுக்கு முன்பதாய் அற்புதமாய் நிற்கிறான். யாரை உயர்த்தி பிடிக்கிறாங்க? இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க. சகோதரியே, சபையில நீ எந்த ஊழியத்தையான போய் செய், எங்கேயாவது போய் யாரையாவது பார், இயேசுவின் நாமத்தை உயர்த்தியா, உன் பேரை உயர்த்துறியா? சகோதரனே, உன் பக்கத்தில் பிரதர்ஸ் யார் வன்மனால வரட்டும், சபையில் இருக்கிற விசுவாசிகள் நீ சொல்றதை கேட்கிற அளவுக்கு உனக்கு பிரியமா, உனக்கு அன்பா இருக்கட்டும். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறியா அல்லது உன் காரியத்தை நீ பண்ணிக்கிறியா? கவனமாயிரு. இதெல்லாம் விழுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த இடத்துல விழுந்த போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு, யோவான் தங்களை காத்து கொண்டாங்க. எங்கள் சுயசக்தியில் இல்லைப்பா, எங்கள் சுய பலத்தில் இல்லைப்பா, இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல பவுலுக்கு என்ன பண்ணாங்க? சிலையை வைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க, மாலை போட்டு அவனை தூக்கி வணங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. அவன் அலறான். தங்களுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணுறாங்க? அவங்க கிழித்து கொள்றாங்க. ஏன் வஸ்திரத்தை கிழிக்கிறான் சொல்லுங்க? அவனை கடவுள் ஸ்தானத்தில் வைக்கும்போது அவனை தன்னுடைய வஸ்திரத்தை கீழ்ச்சி, நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் கடவுள் இல்லை, இயேசுவே மெய்யான தேவன், என்ன உயர்த்தாதீங்க, இயேசுவை உயர்த்துங்க. ஆமென். ஊழியக்கார சபையில் விசுவாசிகளை தன் பக்கம் இழுக்கக்கூடாது, விசுவாசிகளை தேவன் பக்கமாக கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் பெருமையை பற்றி பேசுறதுக்காக சபையை உருவாக்கக்கூடாது. இயேசுவின் பெருமையை, இயேசுவின் மகத்துவத்தை பேசுகிற மக்களாய் சபை உருவாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனது மகத்துவத்தை பேச, அவருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நானானாலும் சரி, நீங்களானாலும் சரி, நம்ம பேர் புகழ் வர்றதுக்காக எதையும் செயல்படுத்தாமல் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படணும்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், மூத்தவர்கள், இளையவர்கள் எல்லாரையும் நீர் பயன்படுத்தும். நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இறுதியான ஒரு காரியத்தை சொல்கிறேன். 2 சம்பவத்திலையும் ஒரே நிகழ்வு, சிதறடிக்கப்படுகிறார்கள் மக்கள். பாபேல் சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 பேர் ஒன்றாய் கூடியிருக்கிற அந்த மக்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள். 2 இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டார்கள் மக்கள். ஆனால் சிதறடிக்கப்பட்ட மக்கள் 2 செய்தியை கொண்டு போனார்கள். பாபேல் மக்கள் என்ன செய்தியை கொண்டு போனாங்க தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப மோசம், ஆண்டவர் தண்டிச்சிட்டார், ஆண்டவர் எங்களை வாழவே விட மாட்டேன்றார், கோபுரத்தை கட்டி பாதுகாப்பாக இருக்கணும்னாலும் விட மாட்டேன்றாரு, இவரும் பாதுகாக்க மாட்டேன்றார். கடவுளை குற்றப்படுத்தினாங்களே தவிர தங்களுடைய பிழைகளை இவர்கள் என்ன பண்ணல, உணரல. இன்னைக்கும் தவறான, பாவமான, பெருமையான சுபாவத்தில் ஜீவித்தில் இருக்கிறவங்க சபையை குற்றப்படுத்துறாங்க, ஆண்டவரை குற்றப்படுத்துறாங்களே தவிர தங்களை ரியலைஸ் பண்றதில்லை. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு தங்களை ரியலைஸ் பண்ணல, குற்றப்படுத்துறாங்க. பாபேல் மக்கள் தேவனது கோபத்தை, தேவன் அநீதியுள்ளவர் என்கிற மாதிரி செய்தியை கொண்டு போறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளில் சிதறடிக்கப்பட்ட சீஷர்கள் இயேசுவின் மகத்துவத்தை அவர்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போன சீஷர்கள் போன இடத்திலெல்லாம் எங்கள் இயேசு நல்லவர், எங்கள் இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை என்று ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு போனார்கள். கவனிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பாபேல், பெந்தெகொஸ்தே 2 அனுபவம். சபையை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில சூழ்நிலையில் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வேலை நிமித்தமாய், குடும்ப வாழ்க்கை நிமித்தமாய் நம்ம இருக்கிற ஒரே இடத்துலையே தொடர்ந்து இருப்போம்னு சொல்ல முடியாது. வேலை சூழ்நிலை வேறு ஒரு இடத்திற்கு போகக்கூடிய நேரிடும், வேறொரு இடத்திற்கு செல்ல நேரிடும். போற இடத்தில் இயேசுவின் மகத்துவத்தை, அன்பை சொல்லுகிற மக்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரை உயர்த்துகிற மக்களாக பெந்தெகொஸ்தே மக்கள் காணப்பட்டார்கள். அங்கே சிதறடிக்கத்தான் பட்டாங்க.
அங்கே இங்கே சிதறடிக்கப்பட்டாங்க. போன இடத்துல என்ன இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஆனால் பாபேல் மக்கள் முறுமுறுக்கிறவர்களாக, தேவனை குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் வீட்டில் பிள்ளைகள் சபையை, தேவனை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களா, அல்லது தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களா? கவனியுங்கள். உங்களுடைய இருதயத்தில் எழும்புகிற சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குறை சொல்லுகிற, முறுமுறுக்கிற, குற்றப்படுத்துகிற அந்த வார்த்தைகளே அதிகமாக எழும்புகிறதா, அல்லது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் தேவனை போல ஒரு மகத்துவமான தேவன் இல்லை என்று அவரை உயர்த்துகிற செய்தி உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் பாபேல் சம்பவத்திலும் இன்னொரு ஒற்றுமை, பாஷைகள், பற்பல பாஷைகள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 16 பாஷைகளை பேசுகிற மக்கள் கூட்டம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாபேலில் ஒரே லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு பாஷையை ஆண்டவர் பல பாஷையாக மாற்றிட்டார். ஒரே மனசா, ஒரே வார்த்தையா, ஒரே பேச்சா இருந்த அந்த கூட்டத்தை ஆண்டவர் பிரித்து விட்டார். இங்க பல பாஷைகள் பேசுகிற மக்கள் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெந்தெகோஸ்தே அந்த நாளில் 16 தேசத்திலிருந்து 16 மொழி பேசுகிற மக்கள் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. சீஷர்கள் அந்நிய பாஷையில் நிறைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகமாக அறியாதவர்கள், அவர்கள் படிக்காதவர்கள். ஆனால் அவங்க அந்த 16 லாங்குவேஜ் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்களே, தேவனுடைய மகத்துவத்தை சொல்லுகிறார்களே, எப்படி இது என்னமாய் முடியும்? ஆச்சரியப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கவனிக்கிறீர்களா? ஒரு இடத்துல ஆண்டவர் பாஷைகளை பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறார். தேவனது மகத்துவத்தை பறைசாற்றும்படி அந்த கூட்டத்தை பயன்படுத்துகிறார். ஒரு இடத்தில் பாஷைகளை பயன்படுத்தி கூட்டத்தை பிரிக்கிறார். அந்த பாபேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். மொழி அடிப்படையில் அன்றைக்கு தான் இனங்கள் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பல்வேறு குடும்பம், பல்வேறு மக்களாக நாம் இருந்தாலும் நம்மை இணைத்து ஆண்டவரை உயர்த்துவதற்காகத்தான் வைத்திருக்கிறார். சில நேரம் பாபேல் மக்களை போல தேவனுக்கு விரோதமான சிந்தனையில் ஒரு மனமாக யாராவது இருப்பார்களா, கர்த்தர் வருவார். இந்த ஐக்கியம் சரியில்லையே, இதனால் சபைக்கு பிரச்சனை வருமே, இதனால் அந்த குடும்பத்துக்கே இடரல் வருமே, அந்த இடத்தை கர்த்தர் பிரிச்சிருவார். அந்த இடத்துல பிரிச்சிருவார். நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா கொஞ்சம் பாபேலை கவனிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை கவனிங்க. நீங்கள் யாரோட பேசினாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக, சபைக்கு ஆசீர்வாதமாக உங்கள் பேச்சு இருக்குமான்னா அந்த ஐக்கியத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பேசுகிற இடத்துல சபைக்கு விரோதமாக, தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமாக அந்த ஆத்மாக்கள் இடர்கள் அடையும்படி பேசினா சிதற அடிப்பார் கர்த்தர். ஒன்றா இருக்கிற இடத்துல ஒரு விரிசலை ஏற்படுத்துவார். ஏன் சிதறடிக்கிறார்? அங்கே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான பேச்சு இல்லை, சுயம், பெருமை, கலகம். ஒரு வசனம், அழுமையான வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் எதற்கு தேவனாய் இருக்கிறார்? சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். கொரிந்து சபைக்கு பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷையின் அடையாளத்தை பற்றி பேசுகிற பவுல் இந்த வசனத்தை சொல்றார். பாஷையை பற்றி பேசும்போது சொல்றாரு, நம்முடைய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, கலகத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையை ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாராக. பலதரப்பட்ட குடும்பம், பலதரப்பட்ட சிந்தனைகள், பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வருகிற நம்மை ஒரு மனதின் ஆவியினாலே நிரப்புவாராக. ஆமென் சொல்லுங்களேன். நாம் எல்லாரும் ஏக மனதாய் இருந்து தேவனது நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நம்ம அடுத்த விசுவாசியோடு உட்கார்ந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத, ஆண்டவருடைய நாமம் துக்கப்படும்படியாக, சபை மக்களுக்கு இடரல் உண்டாகும்படியாக பேச்சுக்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் இறங்கி வருவார். அந்த ஐக்கியத்தை கர்த்தர் உடைப்பார். அது நடக்கணும்னு நான் விருப்பப்படலை. நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஆமென். நம்ம யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியணும்னு நான் விருப்பப்படலை. நம்ம எல்லாரும் ஏகமாக இணைந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஆமென் சொல்லுங்களேன்.
சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆண்டவர் என்ன பண்ணார்? இணைக்கிறவர் தானே, ஏன் பிரித்தார்? பிரித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். 120 பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. 120 பேர் புறப்பட்டு போ, என்னுடைய வசனங்களை எங்கும் பிரசங்கம் பண்ணு, சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய மனதில் ஒரு பாரம் உண்டாகிறது. சபையை நடத்துகிற, ஜனங்களை உருவாக்குகிற இந்த பணியில் உருவாகிற மக்களை சபையிலேயே தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்காமல் அவர்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட, ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்தப்பட சபைகள் உருவாக்கப்படட்டும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய சபையிலிருந்து ஊழியர்கள் எழும்பட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. எதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க அருமையானவர்களே? ஒருமனப்படுவோம், தேவனுடைய ராஜ்யம் வளர அர்ப்பணிப்போம். ஆமென். ஒருத்தர் சந்திச்சு பேசினா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையானதை மாத்திரம் பேசுங்க. தவறான வார்த்தை எடுப்பார்கள்னா இதை குறித்து என்கிட்ட பேசாதன்னு அந்த வார்த்தையை அங்கே கட் பண்ணுங்க. நீங்க கட் பண்ணலன்னா அந்த உறவை கர்த்தர் கட் பண்ணுவார். ஏன்னா அவருடைய சித்தம் திட்டம் நிறைவேறுகிற இடத்துல தான் அவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கண்களை மூடுவோமா? நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பவுலும் பர்னபாவும் ஒன்னா சேர்ந்து ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா நான் அழைத்த ஊழியத்துக்காக அவங்களை பிரித்திடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த பிரிவு ஏற்பட்டதுனால என்ன நடந்ததுன்னா, பவுல் மூலமா ஊழியங்கள் எழும்பினது, பர்னபா மூலமாய் சபைகள் பெருகினது. ஆண்டவர் சில இடத்தில் பிரிவுகளை ஏற்படுத்துகிறார். உங்களை உங்கள் வீட்டை விட்டு பிரித்து வேற ஒரு இடத்திற்கு வேலைக்காக உங்களை கொண்டு போகிறார். உங்களை கொண்டு போகிற இடத்துல நீங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற கூட்டமாக மாறி போக வேண்டும் என்பதல்ல தேவ திட்டம். நீங்கள் தேவனுக்கு மகிமையாக ஆண்டவருடைய மகத்துவத்தை பேசுகிற மக்கள் கூட்டமாக, சபையை ஸ்தாபிப்பதற்கு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற மக்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த பாபேல் ஆண்டவரே மக்கள் மத்தியில் இறங்கி வந்தீர், பெந்தெக்கோஸ்தே நாளிலும் இறங்கி வந்தீர். அந்த பாபேலின் அனுபவம் எங்களுக்கு வேணாம். எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த பாபேல், அது குழப்பம், அந்த கலகம், அந்த பிரிவினை, அந்த சிதறி போன சூழ்நிலை, தேவனுக்கு விரோதமான மனப்பான்மை, ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு வானாப்பா. 2 கரங்களை உயர்த்தி, என் பேரு புகழ் வரவானாப்பா, நீர் உயர்த்தப்பட்ட போதும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நான் சிறுகணும், நீர் பெருகணும், உம்முடைய நாமம் உயரணும். ஆண்டவரே அப்பா, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு மனதை ஏற்படுத்துகிற தேவன். கரங்களை தட்டி எங்கள் சபைக்குள் கடந்து வாரும், எங்கள் குடும்பங்களுக்குள் கடந்து வாரும். ஆண்டவரே, கலகங்களை, பிரிவினைகளை எல்லாவற்றையும் எடுத்து போடும். சமாதானத்தினால் எங்கள் ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்படட்டும். இன்றைக்கு பல ஸ்தாபனங்கள், பல சபைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எழும்பி இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஒரே இயக்கமாக அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஸ்தாபனங்கள், சபைகள், பல்வேறு டினாமினேஷன் வளர்ந்திருக்கிறது. பிரிவதற்கு காரணம் என்ன? ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனது நாம மகிமைப்படணும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் செல்லுகிற இடங்களிலே எங்கள் இயேசுவின் அன்பை உயர்த்தி பிடிக்கணும். அப்பா, ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்தணும். ஆண்டவரே ஐயா, ஒருவேளை ஆண்டவர் எங்கள் மூலமா மகத்துவமான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும்போது ஜனங்கள் யாராவது எங்களை புகழ்ந்தார்களானா உடனே நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, இது எங்க சுய சக்தியில நடக்கல, கரங்களை தட்டி எங்க சுய பக்தியில நடக்கல, இயேசுவின் நாமத்தினால இந்த அற்புதம் நடந்தது. ஆண்டவர், இந்த பெருமை, இந்த புகழ், இந்த கனம் எல்லாம் எனக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை செம்மையா படைச்சார். ஆனால் அவனும் தந்திரம் உள்ளவனாக மாறிட்டான். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, நான் என்னுடைய பாதைகள் உமக்கு முன்பதாக செம்மையாக இருக்கட்டும், என் இருதயம் உமக்கு முன்பதாக செம்மையாக இருக்கட்டும். ஆண்டவர், என்னை கொண்டு உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முழங்கார் படிடுவோமா? ஹல்லேலூயா. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வு, இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், என்ன
உம்மை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. சொல்லுங்க, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியா எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். சகோதரர் ரவிக்குமார் முன்னதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் எங்களோடு பட்சமாய் பேசின எங்க பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷனையும் உயர்த்த உம்மால் கூடும் ஆண்டவரே. பெருமை உள்ளவனை தாழ்த்தவும் உம்மால் கூடும் ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனை உயர்த்தவும் உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரங்களில் ஆண்டவரே எங்க திருச்சபையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே பிரயாசப்படுகிற மக்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் உயர்வினாலும் எங்கள் சக்தியினாலும் எங்கள் பலத்தினாலும் எங்கள் வாழ்க்கை பெருகினது உயர்ந்தது என்று ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே எங்களை பெருமை பாராட்டி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீர் உயர்த்துகிற உயர்வை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும் வரைக்கும் உம்முடைய ஆண்டவரே சிறகின் நிழலில் ஆண்டவரே நாங்கள் அடங்கி இருக்கிறவர்களாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பாபேலை குறித்தும் அப்போஸ்தலரை குறித்தும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தாழ்மையா இருந்த அப்போஸ்தலர்களை ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே நீர் உயர்த்தினீர் ஆண்டவரே. அப்பா, பாபேலை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை நீர் சிதறடித்து அவர்களை தாழ்மைப்படுத்தினீர் ஆண்டவரே. இத்தனை ஆண்டவரே அறிவுரைகளை நீர் எங்களுக்கு ஆண்டவரே கூறினாலும் காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள் போல நாங்கள் நடந்து கொண்டே இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்பத்தை காண முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் தலை சாய்க்கிறவர்களாய் எங்கள் செவிகளை சாய்க்கிறவர்களாய் உம்முடைய செம்மையான பாதையில் நடக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் ஆண்டவரே எங்களை நீர் கெட்டு போக விடமாட்டீர் ஆண்டவரே. செம்மையான வழியில் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அந்நிய கண்கள் அல்ல எங்கள் கண்களால் நீர் காண செய்வீர் ஆண்டவரே. உங்க கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உதவாத பாத்திரங்கள் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் தரப்போகிற உம்முடைய தயவுக்காக அப்பா உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்த உம்முடைய தயவுக்காக, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய மாபெரும் அன்புக்காக நாங்கள் தலை வணங்குகிறோம் கர்த்தாவே. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்க செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.